வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு 20% முதல் 30% வரை கூடுதல் பென்ஷன் சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் மாற்றம், அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் நிலுவைத் தொகை, 8வது ஊதிய குழு பற்றிய தகவல்கள், அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு உயரக்கூடிய சம்பளம், ஓய்வூதியம் கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மிக அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இது சார்ந்து லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதாவது: 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின் அடிப்படையில் 80 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 40% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதை எட்டும் ஓய்வூதியர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இந்த விதி பொருந்தும். ஓய்வூதியர்கள் இந்த வயதினை தானாக எட்டியதும் கூடுதல் பென்ஷன் வங்கிகள் வழங்க துவங்கும். வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். வயது அடிப்படையில் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படுவது சார்ந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.